எதையும் தாங்கிக்கிற மன வலிமை ஒண்ணு இருந்துட்டா போதுங்க. தோல்விய பத்தி நீங்க பயப்பட வேண்டாம். இதுக்கு முன்னாடி நடந்த அவமானம், இந்த நிராகரிப்ப பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஒருத்தருடைய வெற்றிக்கு முன்னாடி வேணும்னா, எது வேணாலும் இருக்கலாங்க. ஆனா, உங்க வாழ்க்கையில இந்த நேரம் பொறுத்தவரைக்குமே அடுத்த கட்ட வளர்ச்சிங்கிறது சிறப்பா இருக்குது, வெற்றி சிறப்பா இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க பட்ட அவமானம், நிராகரிப்பு தான். நெறைய விஷயங்கள சொந்த பந்த வகையிலயும் சரி, வீட்லயும் சரி, வெளியிலயும் சரி நெறைய பாதிப்பு ரிஷபராசி என்பவர்கள் நீங்க பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்தவரைக்குமே உங்களுக்கு சிறப்பு தாங்க. நெறைய காயத்துக்கு பின்னாடி தான் உங்க கனவெல்லாம் நனவாகக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது. அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்கள் ரிஷபராசி அன்பர்கள் சிறப்பு தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ரிஷபராசி அன்பர்கள் தன்னம்பிக்கை நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாட்களா அமைஞ்சிருக்குது. ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் புதனோட இணைஞ்சிருக்கிறாங்க. உங்க எண்ணம், யோசனை எல்லாமே சிறப்பா இருந்தா சாதகமான சூழ்நிலை தான். வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நிறைய மாற்றத்தை தரக்கூடிய வாரமா அமைஞ்சிருக்கு. அந்த வகையில ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க? எந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு? எந்த விஷயத்துல நீங்க இனிமே கவனம் கொடுக்க வேண்டியது இருக்குது? தொடர்ந்து இந்த நேரத்துல வழிபாடு செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்ன? இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காண நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க உங்க அளவுக்கு உலகத்துல யாராவது வைராக்கி வச்சிருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. யாராவது ஏமாத்திட்டாங்க, யாராவது நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்க, உங்களை தேவையில்லாம திட்டிட்டாங்கன்னா அவ்வளவுதான். நீங்க எப்பயுமே அவங்க கிட்ட சேர மாட்டீங்க, பேச மாட்டீங்க, அவ்வளோ வைராக்கியமா இருப்பீங்க. ஆனா அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நீங்க எல்லாத்தையும் சொந்த பந்த வகையில நிறைய பேர் உங்களை உதாசனப்படுத்திருந்தாலுமே நீங்க தேடி போற மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா நாளைக்கு உறவுங்கிறது வேணும், சொந்த பந்தம் வேணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை நீங்க பொறுத்து தான் இந்த காலத்துல போயிருந்திருப்பீங்க. ஆனாலுமே பேச்சால பாதிப்புங்கிறது இருந்திருக்கும். யாரெல்லாம் ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க மறுபடியும் வரக்கூடிய நேரம் தாங்க இந்த நேரம். இந்த நேரத்துல நிறைய விஷயங்கள் நீங்க சாதிக்க போறீங்க. ஆனா நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி தேவையில்லாத கற்பனை மனசுல போட்டு குழப்பிக்காம இருந்துட்டாலே சிறப்பா இருக்குது. அதே சமயம் நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும். அதுக்கு தான் நேர்மறை சிந்தனை நீங்க அதிகப்படுத்த பாருங்க. சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது நேரம் அமைச்சிருக்குன்னு சொல்லலாங்க. நிறைய விட்ட தெரிஞ்சவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க தான். உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ராசி அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கிர பகவான் தாங்க. சுக்கிர பகவான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எல்லா கலைகளுக்கும் ஆயக்கலைகள் 64க்கும் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கிர பகவான் தான். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானை ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திறமைங்கிறது உங்ககிட்ட கொட்டி கிடக்குது. திறமையை சரியா வெளிப்படுத்தினாலே பாதி பிரச்சனை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தொழில் அமைப்பு எல்லாமே தொழில் ஸ்தானத்துல சனி வக்கரம் நீங்கி தொழில தடை எல்லாமே விலக்கி தரக்கூடிய நேரம் தான். தடங்கிறது எதுலையுமே இல்லை. நீங்க மனசு வச்சா போதும், முன்னேற்றம் சிறப்பா இருக்குது. வேலைன்னு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தான். கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கக்கூடிய நேரம். 3ஆம் இடத்துல குரு இந்த நேரம் வக்கரமா இருந்தாலுமே நல்ல காரியங்களை நடத்தி தரக்கூடிய இடத்துல தான் அமைஞ்சிருக்கிறாங்க. அதனால நிறைய விஷயங்கள் உங்க மனசுல இருக்கக்கூடிய ஆசையா இருக்கட்டும், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், குடும்பத்துல வெளியில கூட ஏதாவது புதுசா முயற்சி செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமா செஞ்சுக்கலாம். ஏன்னா நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய நேரமா இருக்குது. ரொம்ப நாளா நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க வேலையில, எதுவுமே சரியா அமைஞ்சிருக்காது. முன்னாடி விட்டு பின்னாடி பேசக்கூடியவங்க கொஞ்சம் வேலையில அதிகமா இருந்திருப்பாங்க. மனசு அதுவே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நெருக்கடி கொடுத்துருக்கும். என்னடாப்பா வேலைங்கிற மாதிரி தான் இருந்திருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டம் அப்படி இல்லைங்க. எதை தொட்டாலும் சிறப்பா இருக்குது. வேலையிலே நல்ல மாற்றம் தான். மனசை மட்டும் நீங்க இந்த நேரம் தளர விடாம பார்த்துக்கிட்டா போதும். யார் என்ன சொன்னாலும் சரி, மனசுல போட்டுக்க வேண்டாம். பேசுறவங்க 1000 பேசுவாங்க, யாருமே வாழ்க்கைக்கு உதவ மாட்டாங்க. அதனால உங்க வாழ்க்கைக்கான பிரச்சனையை நீங்க தான் முடிவு செய்யணும். பேசக்கூடியவங்களை நீங்க மனசுல போட்டுக்க வேண்டாம். உங்க திட்டம் நிறைவேறக்கூடிய நேரம் தான். நிதி நிலைமை எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது. இந்த நேரம் உங்களால பண வருமானத்தை கொண்டு வர முடியும். தன பஞ்சமாதிபதி புதன் 7ஆம் இடத்துல அமர்ந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி தராரு. உங்க ராசியும் பாக்குறாரு. இது எப்படிப்பட்ட அமைப்புன்னு பாத்தீங்கன்னா, இந்த மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாமே நீங்குங்க. மண்ணு வாங்கக்கூடியவங்க, இந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது சிறப்பா இருக்குது. இடம் வாங்கணும், பூமி வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமா இந்த நேரம் செஞ்சுக்கலாம். அதே சமயம் இந்த வாரங்கள் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு பயணத்தை கொடுக்கும். பயணம் எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சலை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனா அலைச்சலா இருந்தாலும் பயணத்தால் உங்களுக்கு நல்ல பலன் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு அமர்ந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்தாலுமே எந்த விஷயத்துல உங்களுக்கு பாதிப்பு தருவார்னு பாத்தீங்கன்னா இடம் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம். நிறைய பேருக்கு இடம் மாற்றம் உண்டாகும். இடமாற்றம் விரும்பாம கூட நீங்க இருப்பீங்க. ஆனா வரக்கூடிய எதிர்கால சிறப்பா இருக்கணும்னா இடமாற்றத்தை நீங்க ஏத்துக்கிறது நல்லது. வேலை மாற்றம் மாதிரியான விஷயம் எல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு எல்லாமே கொஞ்சம் பயணத்துல விருப்பம் இருக்காது. ஆனா பயணம் நீங்க செய்யற மாதிரி தான் இருக்கும்.
4ஆம் இடத்துல அமர்ந்து கேது குடும்பத்தில் இருக்கிறதால முன்னாடி விட இந்த நேரம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைனாலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுங்கிறது கொஞ்சம் வந்து போகும். அதனால கணவன் மனைவி பேசக்கூடிய பேச்சில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. மனைவி தானே கணவன் தானேன்னு நீங்க பேசக்கூடிய வார்த்தைங்கிறது கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துரும். அதனால இந்த நேரம் யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் சுய மரியாதைங்கிறது நீங்க கொடுக்கணும். சின்ன சின்ன வாக்குவாதம் வந்தாலும் அதை பெருசுப்படுத்தாம விட்டுட்டாலே போதும் சிறப்பா இருக்குது. கருத்து வேறுபாடு இந்த விஷயத்தால உங்களுக்கு நடக்காம இருக்குன்னு சொல்லலாங்க. அதே சமயம் வாழ்க்கை துணையோட ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். ஏன்னா இந்த நேரம் வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் பிரச்சனை தரக்கூடிய வாய்ப்பா இருக்குது. கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, அவங்க உடல் ஆரோக்கியத்துல என்ன சொல்ல வராங்கிறத காது கொடுத்து கேளுங்க. அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் கொடுங்க. மற்றபடி இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்புகள், நீங்கள் இந்த காலம் மட்டும் இல்லை, எந்த காலத்துக்குமே உங்கள் குலதெய்வ வழிபாட்டை விட்டுறக்கூடாது. குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்ய பாருங்க, சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நாட்களும் நீங்கள் துர்க்கைக்கு தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி வீட்டில் மகாலட்சுமி தாயார் படம் இருந்தால் மகாலட்சுமி தாயார் படத்துக்கு தீபம் ஏற்றி மனமுருக பிரார்த்தனை செஞ்சுட்டு வர பாருங்க. பொருளாதார நிலையில ஒரு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழில் மூலமாக மதிப்பு மரியாதை கிடைக்குங்க. நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே இந்த வாடகை மூலமாக வருமானம் இயக்கக்கூடியவங்க எல்லாமே இருப்பீங்க. அவங்களுக்கு இந்த தடவட்ட வாடகை வருமானம் கிடைக்கும். நிறைய பேருக்கு புதுசாக வீடு வண்டி மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது. சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் உங்களுக்கு சிறப்பு தான். வெளிநாடு வேலை முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கணவருடைய பாராட்டு பரிசு கிடைக்கக்கூடிய நேரம். தாயோட அன்பு ஆசீர்வாதம் தாய் வழி சொத்து எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லாங்க. அதே மாதிரி புதுசாக தொழில் முயற்சி செய்றீங்கனாலும் இந்த நேரம் சிறப்பு தான். வெளியூர் போகிறது, வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பு தான். இந்த சொத்து பத்து வகையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு நீங்க கிடைக்கும். தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் எடுக்கிறீங்கனாலும் இந்த அரசு சம்மந்தப்பட்ட உதவி எதிர்பார்த்து நிற்கிறவங்களுக்கும் இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாங்க. ரொம்ப முக்கியமாக நிறைய திட்டங்கள் அரசு வழியில் நீங்கள் திட்டங்களை ஏற்படுத்தணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக செஞ்சுக்கலாம். அரசு வழியில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். ஆனால் எதை செய்கிறதா இருந்தாலும் உங்கள் குல தெய்வத்தை மனமாற வேண்டிட்டு மனம் தளராமல் வழிபட்டு வர பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் ரிஷபராசி அன்றவங்களை அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. லட்சுமி நாராயண யோகம் இந்த காலம் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கிறது எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, பண வருமானத்தை எளிதாக உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு தான். சனி பகவானுடைய முழு பார்வையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதனால நிச்சயம் நல்ல பலன் தான். அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மற்றவங்களுக்காக உதவி செய்கிறது, இந்த கோர்ட்டு வழக்கு, இது எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க. ஆனால் மற்றபடி இந்த குழந்தை பாக்கியம் சிறப்பாக இருக்குது. செழிப்பான காலகட்டம் தான். குரு வக்கரமாக இருக்கக்கூடிய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காசு பணத்துக்கு இந்த நேரம் கண்டிப்பாக பிரச்சனை வர வாய்ப்பு இல்லை. நீங்கள் கவனம் கொடுத்தா போதுங்க, சிறப்பாக தான் இருக்குது. தொழில் அமைப்பு எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. கவனம் கொடுக்கணும், அப்புறம் பார்த்துக்கலான்னு நீங்கள் இருக்கிறத விட உழைப்பை பற்றி உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை. கடுமையான உழைப்பாளி யாருன்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரங்க தான். இந்த நேரம் கொஞ்சம் அதிகப்படியான அலைச்சல் இருந்துகிட்டே இருக்கிறதால எதுவும் அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுருவீங்க. கொஞ்சம் அதை தவிர்க்க பாருங்க. எந்த வேலையாக இருந்தாலும் உடனுக்குடனே செய்ய பாருங்க, சிறப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த சின்ன வயசானவங்க இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த சின்ன அறுவை சிகிச்சை எல்லாமே செய்யக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் இருக்கும். இந்த கல்லீரல் சம்மந்தப்பட்ட பாதிப்பு, மண்ணீரல் சம்மந்தப்பட்ட பாதிப்பு எல்லாமே கொடுக்குங்கிறதால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துல கவனமாக இருக்கணும். உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் இல்லை, தந்தையோட ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. வாழ்க்கை துணையோட ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறைய பேருக்கு இந்த பல்லு கட்டுறது, அறுவை சிகிச்சை செய்யறது எல்லாமே கொஞ்சம் நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது. ஆனால் குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பாதிப்பு இல்லை. இதை விட்டு கொடுத்து போனாவே போதும். நிறைய பேர் இந்த அடக வச்ச தங்கத்தை இல்லாமல் மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு, எடுக்கிற வேலை காரியம் எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு யோகமான காலகட்டம் தான். நிறைய அதிர்ஷ்டம் காத்திருக்குது. கொஞ்சம் படிக்கிற பிள்ளைங்க கிட்ட நீங்கள் இந்த நேரம் நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்த சொல்லுங்க. நிறைய பேருடைய கவலையே பிள்ளைங்க சரியாக படிக்கலைங்கிறது தான். நீங்கள் இந்த நேரம் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்கள் குழந்தைகளுக்கு சரி சிறப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் கவனம் கொடுத்தா விட்டதை பிடிக்கலாம். அதே மாதிரி இந்த கண்களில் பாதிப்பு, நரம்புகளில் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. மற்றபடி சிறப்பு தாங்க. லட்சுமி நாராயண யோகங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதால ஏற்றத்தை தரக்கூடிய நேரமாக தான் அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக ரிஷபராசி என்பவர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை 2, 3, 4 பாதத்தை உடையவங்களுக்கு தடப்பட்ட வேலை பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முடியும். நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் ஒரு தடையாகவே இருந்திருக்கும். எந்த வேலை செஞ்சாலும் ஆரம்பத்தில் நல்லபடியாக நடக்கிற மாதிரி நடந்து இறுதியில் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துருக்கும். அந்த அமைப்பு இல்லை. இந்த நேரம் தடப்பட்ட வேலை நடக்குது. எங்கே போனாலும் செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. வேலையில் கொஞ்சம் இடமாற்றம் உண்டாகக்கூடிய நேரம் தான். அதே மாதிரி சொத்து சேர்க்கை பார்த்தீங்கன்னா சிறப்பு தான். பண உதவி எதிர்பார்த்து நின்னாலும் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பு தாங்க. குடும்பத்திலையும் பிரச்சனை இல்லை. சின்ன சின்ன பாதிப்பு தான். ஆனால் கவனம் கொடுக்காம விட்டுட்டாலே போதும். அதாவது பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டாலே போதும், சிறப்பாக இருக்குது. சொத்து சேர்க்கை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு சிறப்பு தான். கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு, நெருக்கடிங்கிறது ஒவ்வொன்றா நீங்கக்கூடிய வாய்ப்பு ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பு தான். மிருக சீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைச்ச வேலை நல்லபடியாக நடக்கும்.
எதுவாக இருந்தாலும் இந்த இடம் பொருள் ஏவம்னு சொல்லுவாங்களே, அதை தெரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா போதுங்க, சிறப்பாக இருக்குது. தொழில் அமைப்பு பொறுத்த வரைக்குமே லாபம் தாங்க. புதுசாக இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தான். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.